Only way Jesus. ஒரே வழி இயேசு ஊழியங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் அநேக காரியங்களை, வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை, அதனுடைய நிறைவேறுதல்களை பார்க்க போகிறோம். பைபிள் அநேகரால் நம்பப்படாத ஒன்றாக இருக்கிறது. வேதாகமத்திலே பிழைகளை காண துடிக்கிறார்கள். பிழைகளாக காணப்படுகிறதை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் அவைகள் பிழைகள் அல்ல என்று நிரூபிக்க அவகாசம் தேவை, ஆராய்ச்சி தேவை, பொறுமை தேவை, விசுவாசம் தேவை. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பல காலங்களிலே சொல்லப்பட்டவைகள் இந்த ஏடுகளிலே ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை அநேகர் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வேதத்தின் மையம் என்பதை அறிந்து அதன் வழியாக இரட்சணியத்தை ஒரு ஆத்துமா சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அவர் பிறக்கும் முன்பே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாகவே பல காலகட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே வாழ்ந்த பல்வேறு தீர்க்கதரிசிகள் வழியாக அவருடைய வாழ்க்கை முழுவதும், வாழ்க்கையின் கட்டங்களில் காணப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் முழுவதும் அவர் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்டிருந்தன. சொல்லப்பட்டபடியே இயேசு இந்த உலகத்தில் தோன்றினார், வாழ்ந்தார், பேசினார், செயல்பட்டார். தனது வாழ்விலே அனைத்தையும் முடித்து எங்கிருந்து வந்தாரோ அங்கே சென்றிருக்கிறார் என்பதை நிரூபிக்கின்ற பாடங்களை தீர்க்க தரிசனங்களும் அதன் நிறைவேறுதல்களும் என்ற தலைப்பிலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். அதை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. நீங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பக்தனானால், இறைவன் ஒருவரை நம்புகின்ற விசுவாசியானால், அந்த இறைவன் வகுத்து இருக்கின்ற வழியை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த பாடங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வேதாகமத்திலே புதைப்பொருளாய் வைக்கப்பட்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்கள் வெளியே கொண்டு வரப்படும் போது பக்தர்களாகி நீங்கள் இயேசுவானவர் இப்படியாக முன்னுரைக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்தவரா? எதற்காக வந்தார்? ஏன் வந்தார்? அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்ற கேள்விகளை உங்கள் இருதயங்களிலே நீங்கள் எழுதி கொள்ளலாம். அப்படி எழுதி கொள்கிற கேள்விகளுக்கு பதிலாக அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே கர்த்தர், அவரே தேவன், அவரே சிருஷ்டிகர்த்தா, அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக அவர் இவ்வளவு காரியங்களையும் முன்னமே செய்து அதை நிறைவேற்றியிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து ரட்சிக்கப்படலாம், மீட்கப்படலாம், சந்தோஷப்படலாம், விடுதலைப்படலாம். அப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்களுக்கு ஆதாரமாக உங்கள் மத்தியிலே ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது அவர் மேலே
ஆச்சரியப்பட்டவர்கள் அவரை புடை சூழ்ந்து கொண்டார்கள். அவரை சூழ்ந்து நின்று அநேக கேள்விகளை கேட்ட வண்ணம் இருந்தார்கள். அப்படியாக ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும் வினாவாக எழுப்பப்பட்ட ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே வைக்கின்றேன். என்ன கேட்டார்கள்? நீர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு ஆதி முதல் சொல்லி இருக்கிறவர்தான் என்றார். இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. அதை வைத்துத்தான் ஆதியிலிருந்து இவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை இப்பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். யோவான் 8:25 அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான் என்றார். அவர்களுடைய இருதயங்களில் ஏற்பட்ட சந்தேகங்கள் கேள்விக்கணையாய் எழும்பிற்று. நீர் யார் எங்களுக்கு சொல்ல வேண்டும்? யூதர்கள் மேசியா என்ற கிறிஸ்து வர வேண்டும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளை வைத்து ஆராய்ந்து காத்திருந்தார்கள். காத்திருந்தபடி வந்திருக்கிறவர் அவர்தானா என்று சோதிப்பதற்காக நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் என்றார். ஆதியிலே அவரை பற்றி சொல்லியிருந்தவைகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதை, அதை யோசித்து பாருங்கள் என்பதை, அதோடு ஒப்பிட்டு பாருங்கள் என்பதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டும் போது, எல்லாரும் வேதத்தை கையிலே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறதான வேதப்பாரர்கள் அல்ல, வேதாகமத்தை முழுவதையும் இருதயத்திலே அவர்கள் மனனம் செய்து வைத்திருந்த வேத போதகர்கள் அங்கே அவரை சுற்றி கேட்ட அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அவர்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியிருக்கும். ஆதி முதல் சொல்லப்பட்டவர் என்றால் மேசியா அல்லவா, கிறிஸ்து அல்லவா, இரட்சகர் அல்லவா என்று அவரை சோதிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி என்ன ஆதி முதல் அவரை பற்றி சொல்லியிருந்தது? முதலாவது காரியம், ஆதியாகமம் 3:15 ஆதாம் விழுந்து போனார். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டார்கள். அவர்கள் பாவம் செய்த போது, அவர்கள் நிர்வாணிகளான போது கர்த்தர் அவர்களிடத்தில் வந்து பேசுகின்றார். அப்பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவர் சுட்டி காட்டி, நீ விழுந்து போனாலும் உன்னை மீட்கும் ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். நமக்கு சத்துருவாகிய பிசாசு உங்களை வஞ்சித்து ஏமாற்றி இப்படி ஒரு பாழ்நிலைக்கு, கீழ்நிலைக்கு, தோல்வியின் நிலைக்கு, நிர்வாண நிலைக்கு, தண்டனையின் நிலைக்கு உங்களை தள்ளிவிட்டாலும் அதோடு கூட அவன் ஜெயித்து விட முடியாது. நான் உங்களுக்கு ஒரு திட்டத்தை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் என்னவென்றால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சர்ப்பத்தை பார்த்து இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்பதாக சவாலாக ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆதாமே, ஏவாளே, இந்த சத்துரு தள்ளிவிட்டான் என்று நினைக்காதீர்கள், நீங்கள் விழுந்து போனீர்கள் என்று நினைக்காதீர்கள். இந்த சத்துருவை ஜெயிக்கும்படி இதோ ஒருவரை அனுப்புகிறேன். இதோ ஒரு அவதாரமாக, ஒரு மேசியாவாக, ஒரு இரட்சகராக ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று ஆண்டவர் இவர்களுக்கு ஆறுதலாய் சொன்னது மாத்திரமல்ல, சத்துருவினிடத்திலே சவாலாக சொல்லி, உன் தலையை நசுக்குகிறவர் வருகிறார். அந்த தலையை நசுக்குகிறவர் எங்கே நசுக்குவார்? சிலுவையிலே நசுக்குவார். அந்த தலையை நசுக்குகின்ற அந்த சிலுவை மரண நிகழ்ச்சியிலே, சத்துருவே, சாத்தானே, சர்ப்பமே, நீ இன்றைக்கு அவரை ஜெயித்து விட்டது போல் காணப்பட்டாலும் அன்றைக்கும் அவரை மரணத்துக்குள் ஆக்கணி துடிப்பாய். அந்த மரணத்தின் ரகசியம் உனக்கு தெரியாமல் அவருடைய குதிங்காலை நீ நசுக்குவாய். ஆனால் அந்த மரண உபாதையிலிருந்து
அவரை நான் மீண்டும் வெளியே கொண்டு வருவேன் என்றதான அநேக காரியங்களை இறைவன் தன் இருதயத்தில் உள்ளடக்கி அந்த சாத்தானை நோக்கி ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறார், ஒரு ஸ்திரீயின் வித்து, புருஷனுடைய வித்து அல்ல, புருஷ சம்பந்தமாய் பிறக்கிறவர் அல்ல, ஒரு கன்னிகையின் வயிற்றிலே ஒரு ஸ்திரீயின் வித்தாக உலகத்தில் இருக்கின்ற எந்த சிருஷ்டிப்புக்கும் வித்தியாசமான ரீதியிலே ஒரு ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார் என்பதை ஆண்டவர் இயேசு அவரை பற்றிய தீர்க்க தரிசனத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுது சாத்தான் அதை கண்டு நடுங்கி அங்கே திகைத்திருப்பான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் அப்பொழுதே உண்டாகியிருக்கும். நாம் விழுந்தாலும் மீட்பை ஏற்படுத்த ஒரு ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் வரப்போகிறார் என்று தங்கள் காலத்திலே அவர்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடும். ஆனால் காலம் நிறைவேறின போது ஆண்டவராகிய இயேசு அந்த ஸ்திரீனிடத்தில் அந்த ஸ்திரீயின் வித்தாக பிறக்கும்படி மரியாளை அவர் தெரிந்து கொண்டார். மரியாளுடைய வயிற்றிலே கலாத்தியர் 4:5 இங்கே விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின போது, அந்த குறிப்பிட்ட காலம் வந்தபோது, பல காலங்கள் ஜன சமுதாயத்திலே இந்த பாவத்தினுடைய தண்டனையை சுமந்து அது ஒரு சந்ததி தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டு அவர்களுக்கு பிரமாணமாகிய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அந்த நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக யூத குலத்திலே மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பிறந்து தேவகுமாரனாகிய அவர் இந்த உலகத்திலே தோன்றுவார், மரியாளின் வயிற்றிலே தோன்றுவார் என்று அப்போதே சொல்லப்பட்டது. மனிதன் விழுந்த போதே சொல்லப்பட்டது. அதாவது கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இதை சொன்னார். அது 4000 ஆண்டுகள் கழித்து நிறைவேறின வசனம்தான் இங்கே உங்களுக்கு கலாத்தியர் 4:5 நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றேன். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் வருகையை குறித்து, அவர் ஸ்திரீயினிடத்திலே உற்பத்தி ஆவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்தபடியாக அவர் கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 740 ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிமு 740 ஆண்டுகள் என்பது ஏசாயாவின் காலம். ஏசாயா என்ற தீர்க்கதரிசி வழியாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகின்றேன். ஏசாயா 7:14 அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிமு 740 ஏசாயா தோன்றி ஜனங்களிடத்தில் பேசுகின்ற காலத்திற்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கின்ற காலத்திற்கும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போயிருக்கின்றன. ஆனால் பக்தன்மார்கள், யூத குருமார்கள் அதை எதிர்நோக்கி எங்கே 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 என்று, இப்பொழுது வருவாரோ நாளைக்கு வருவாரோ என்று காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருந்த அந்த யூத குலத்தில் கன்னிகை பெண்கள் லட்சக்கணக்கானோர் கல்யாணமாகாமலே கன்னிகையின் வயிற்றிலே மேசியா வெளிப்படுவாராமே, என் வயிற்றிலே அவர் தோன்ற மாட்டாரா என்று காத்திருந்தார்களாம். அந்த தீர்க்க தரிசனத்துக்காக ஏங்கி காத்திருந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் லட்சக்கணக்கானோர். ஆனால் அவர்கள் மத்தியிலே காலம் நிறைவேறின போது மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு மரியாளுடைய வயிற்றிலே அவர் உற்பத்தி ஆகின்றார். அந்த
காரியத்தை தான் உங்கள் மத்தியிலே வாசித்து காண்பித்தேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டபடி இயேசு புருஷனுடைய தொடர்பு இல்லாமல் யோசேப்பின் மனைவியாகிய, நிச்சயிக்கப்பட்ட மனைவியாகிய மரியாளுடைய வயிற்றிலே தூதனாகிய கேப்ரியலுடைய சொல்படி, நற்செய்தியின்படி அங்கே அவர் பரிசுத்தாவியினால் உற்பத்தியாகி பிறக்கின்றார். அதைதான் கிறிஸ்மஸ் என்று நாம் கொண்டாடுகின்றோம். அந்த நிறைவேறுதலை மத்தேயு 1:23 பார்க்கின்றோம். அவன், அதாவது ஏசாயா, இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இங்கே இம்மானுவேல் என்பதற்கு பொருளும் தரப்படுகிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவன் சொன்னான், காத்திருந்தீர்கள், இதோ அவர் வந்துவிட்டார் என்று இங்கே தூதன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆகையினால் தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டு அதன்படியே அவர் வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடியதா, ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடியதா, அதற்கு சாத்தியம் இருக்கிறதா, விஞ்ஞான ரீதியாக, சரித்திர ரீதியாக, லாஜிக்கா இதை ஒத்துக்கொள்ள முடியுமா, அப்படியே 100க்கு 100 ஒவ்வொன்றும் நிறைவேறுமா என்று ஆச்சரியப்பட தோன்றுகிறது அல்லவா? ஆகையினால் அவர் இறைவன், அவர் தேவன், அவர் மனுக்குலத்தை மீட்க தன் இருதயத்தில் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக, அவர் ஆபிரகாமின் வித்தாக தோன்றுவார். as a seed of Abraham. இதை ஆதியாகமம் 28:18 தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகின்றார். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசி அவனை ஆசீர்வதிக்கும் போது, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது இப்படியாய் சொல்லுகின்றார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வார்த்தையை ஆபிரகாம் கேட்கும்போது அவருக்கே விளங்கி இருக்குமா என்று தெரியாது. ஆபிரகாமோடு தேவன் பேசும்போது ஆபிரகாம் தனது காலத்திலே தன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால் தானே இந்த பூமி முழுவதையும் சுதந்திரித்துக் கொள்வார் என்று நினைத்திருக்கலாம். ஆதாமும் அப்படித்தான் நினைத்திருப்பான். தனது காலத்திலே ஸ்திரீயின் வித்து வந்து தன்னை மீட்டெடுக்கும் என்று. ஆனால் காலங்கள் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார், உனக்குள் பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும்போது அதை தேவன் ஆபிரகாமுடையத்தில் பேசும்போது தன் இருதயத்தில் அவர் நினைத்தது என்ன என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். தன் இருதயத்தில் அவர் நினைத்தது என்ன? ஆபிரகாமின் குமாரனாக, ஆபிரகாமின் சந்ததியிலே வருங்காலத்திலே இயேசு இரட்சகர் வந்து பிறக்க வேண்டும். அதை வேதம் கோடிட்டு ஒப்பிட்டு சொல்லுகிறதை, நிறைவேறினதை இப்பொழுது பாருங்கள். மத்தேயு 1:1 இப்படியாய் ஆரம்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அவர் ஆபிரகாமின் கோத்திரத்திலே, ஆபிரகாமின் சந்ததியிலே வந்து பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் முன்னுரைத்தார். அதன்படி ஆபிரகாம் கடந்து போய்விட்டார், மரித்து போய்விட்டார். அவருடைய சரித்திரங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டது. ஆனாலும் தெய்வம் மறக்கவில்லை. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அப்பொழுது நிறைவேறுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த நிறைவேறுதலை நாம் இங்கே ஆபிரகாமின் குமாரனாகிய
தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்ற வார்த்தையை வைத்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆதியாகமம் 21:12 அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் வித்து மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு பல பிள்ளைகள் உண்டு. இஸ்மவேல் என்ற ஒரு பிள்ளையும் உண்டு. ஆகாரிடத்தில் அவன் பிறந்தான். ஆனால் ஆகாரிடத்தில் பிறந்த இஸ்மவேலிடத்தில் தான் தனது சந்ததி விளங்கும் என்று ஆபிரகாம் தப்பு கணக்கு போடும்போது, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசின வார்த்தையைத்தான் அவன் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனுடைய மேன்மையை கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு, அவன் ஈசாக்கின் குமாரனாக இயேசு பிறப்பார் என்று அங்கே விளக்கி சொல்லுகிறார். ஈசாக்கின் வம்சத்தில்தான் அவர் தோன்றுவார் என்று சொல்லப்பட்டபடி அவர் ஈசாக்கின் வம்சத்தில் தோன்றியதை நாம் லூக்கா 3:23 நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அவர் ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபின் வம்சத்திலே அவர் தோன்றுகின்றார். ஈசாக்குக்கும் இன்னொரு குமாரன் உண்டு, ஏசா என்ற குமாரன். அங்கே அவன் மூத்தவனாய் இருக்கிறதுனால் அவனுக்குள்ளே தான் இந்த சந்ததி உண்டாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தீர்க்கதரிசியாகிய ஈசாக்குக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனல்ல, யாக்கோபினுடைய சந்ததியிலே, இஸ்ரவேல் கோத்திரத்திலே அவர் பிறப்பார் என்பதை என்னாகமும் 24:19 நாம் வாசிக்கின்றோம். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே யாக்கோபு வழியாகத்தான் அவர் பிறப்பார் என்று நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். லூக்கா 3:34 சொன்னபடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாக்கோபின் சந்ததியிலே தோன்றினார். அதற்கு அடுத்தபடியாக சீட் ஆஃப் டேவிட், அவர் தாவீதின் சந்ததியாக வித்தாக அவர் வந்து பிறந்தாக வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆண்டவர் தமது திட்டத்தை படிப்படியாக பல காலங்களிலே எப்படி வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். அவர் ஸ்திரீயின் வித்தாக பிறக்க வேண்டும், அவர் அந்த ஸ்திரீ கன்னிகையாக இருக்க வேண்டும், அந்த கன்னிகை என்ற மரியாள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க வேண்டும், அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே பல கிளைகள் உண்டு, அதிலே ஈசாக்கின் சந்ததியில் இருக்க வேண்டும், அந்த ஈசாக்கின் சந்ததியிலே பல கிளைகள் உண்டு, அதிலே யாக்கோபின் சந்ததியிலே பிறக்க வேண்டும். இந்த யாக்கோபின் சந்ததியிலே 12 கோத்திரங்கள் உண்டு, அதிலே யூதா கோத்திரத்திலே தாவீது என்ற ஒரு மனுஷனுடைய சந்ததியிலே இயேசு வந்து தோன்ற வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆக தாவீது இப்பொழுது அங்கே மேன்மைப்படுத்தப்படுகிறார், தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே. எரேமியா 23:5 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடி லூக்கா 3:31 அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போ தாவீது யாருடைய கோத்திரத்தில் பிறந்தவன்? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் அல்லவா? அதில் தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டதின் காரணம் அவனுடைய சந்ததி
கோத்திர தகப்பன் யூதா. ஆக யூதா கோத்திரத்தில் தான் அவர் பிறக்க வேண்டும் என்று முன் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை இப்பொழுது நீங்கள் வாசிக்கப் போகிறீர்கள். ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதுமில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டு விட்டது. சமாதான கர்த்தர், சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு, தாவீதினுடைய கோத்திர பிதாவாகிய யூதா என்ற அந்த சந்ததி தான், மற்ற சந்ததி எல்லாம் போயிடுச்சு. தாவீதின் சந்ததி யூதாவின் கோத்திரம் ஆகினால் அதை விட்டு நீங்குவதில்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யார் அவர்? எங்கே இருக்கிறார்? நீங்காத அந்த ராஜ்யத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு ராஜாவாக வருவார். அவர்தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அங்கே முன்னமே சொல்லப்படுகிறதை பார்த்தீர்களா? சொல்லப்பட்டபடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே அவர் வந்து பிறந்தார். வெளிப்படுத்தல் 5:5 இதை நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இப்படியாக அடுத்த தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவோம். அடுத்த வாரம் காத்திருங்கள். இதனுடைய தொடர்ச்சியாக 60 தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, எழுதி குறித்து வைத்துக் கொண்டு உலகத்துக்கு அறிவியுங்கள், இயேசுவே ரட்சகர். இந்த நாளிலே உமை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிதானமாக ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து வந்து, நீர் யூதா கோத்திரத்திலே வந்து பிறப்பீர் என்று சொல்லப்பட்டபடியே யூத கோத்திர ராஜ சிங்கமாக இந்த உலகத்திலே யோசேப்பின் வழியாக வந்து பிறந்து, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நீர் உற்பத்தியாகி இந்த உலகத்தில் பிறந்து ஜனங்கள் நடுவிலே நீர் போதித்து கிரியை நடப்பித்து ஜனங்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணினீர். அவர்தான் இவரா, இவர்தான் அவரோ என்று ஆச்சரியப்படும்படி பல நிகழ்வுகள் நடந்தது. பூமி அசைக்கப்பட்டது, ஆன்மீக உலகம் அசைக்கப்பட்டது. உமது கொஞ்ச கால வாழ்க்கை ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணிற்று. ஆனாலும் மனமாற ஏற்றுக்கொள்ள முடியாமல் அநேகர் மடிந்து போனார்கள். உம்மை ஏற்றுக்கொண்டவர்களோ சந்ததியாக இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததியாக உமது பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் உம்மையில் விசுவாசம் வைத்து உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும், ரட்சிக்கப்பட உதவி செய்யும், பரிசுத்தப்பட உதவி செய்யும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், உமது இரத்தத்தினால் கழுவப்பட உதவி செய்யும். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக உமது திட்டத்தை வெளிப்படுத்துகிறீர். அந்த திட்டத்தை இவர்கள் அறிந்து கொள்ள இவர்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து சுதந்தரித்துக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரத்திலே தொடர்ந்து தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். எங்கள் முகவரி பாஸ்டர் ஜேக்கப் மனோகரன், IPS சபை, எண் 1776/3, நாதர் நகர், ரயில்வே ஸ்டேஷன் கிழக்கு, கும்பகோணம் 612001. ஃபோன் நம்பர் 0435241436. செல் நம்பர் 9994017057. இமெயில் tjmindian@gmail.com.